வணக்கம். சற்று முன் 5% அகவிலைப்படி DADR அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, எவ்வளவு அகவிலைப்படி சதவீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, முன்பு இருந்த அகவிலைப்படி எவ்வளவு, தற்போது எத்தனை சதவீதம் அகவிலைப்படி உயர்வு கொடுக்கப்படும் என்பது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான நிதி நிவாரணமாக முதலமைச்சர் 5% அகவிலைப்படி DA மற்றும் அகவிலை நிவாரணம் DR அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36% 41% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் திரிபுராவில் உள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வு செயல்படுத்துவதற்கு ஆண்டுக்கு சுமார் 500 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிலையினை அடைய முயற்சி செய்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். இதனால் திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியுள்ளனர். இந்த அறிவிப்பை ஊழியர் சங்கங்களும் ஓய்வூதியர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்கக்கூடிய வகையில் இது மிக அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறும் முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கு இடையில் 2026-2027 நிதியாண்டுக்கான திரிபுரா மாநில பட்ஜெட்டுக்கு 34,212 கோடி ரூபாய் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனங்கள் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.